பூஜை அறையில் கட்டாயம் வைக்கவே கூடாத பொருட்கள் 5 இருக்கு. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா தீராத கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பதிவில் வீட்டில் பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எதனால் இந்த பொருட்கள் வீட்டில் இருக்கணும், எதனால் அந்த பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும், ஒரு தெய்வீக தன்மை இருக்கணும் அப்படின்னா அந்த பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள், சுவாமி படங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த பொருள் இருந்தால் அந்த பூஜை அறையானது நல்ல ஒரு தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சிருக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வைக்கணும். அதே போல் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருளை நம்ம தூக்கி போட்டுறணும். அது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தெய்வத்தன்மையானது குறையும். அதனால் தேவையில்லாத பொருட்களை நம்ம தூக்கி போட்டுறணும். சில பேர்லாம் சிலையெல்லாம் வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சிலையெல்லாம் வீட்டில் வைத்து வழிபடலாம். ஆனால் என்ன ஒன்றுனா அந்த சிலைகள் பஞ்சலோக சிலையாக இருந்தது அப்படின்னா அது ஒரு விரலை தாண்டி நீளத்துக்கு மேலே பெருசாக இருக்கக்கூடாது. பித்தளை சிலையாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒரு ஆள்காட்டி விரலை விட ஒரு உங்களுடைய கையில் ஒரு ஜான்னு சொல்லுவோம்ல அதை விட பெருசாகவே நம்ம பித்தளையில் இருக்கக்கூடிய சிலைகளை வைக்கலாம். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தோட முகத்தில் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா உக்கிரமான தெய்வங்களோ சிலையோ படமோ அதை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. அந்த காலத்திலேயே பாருங்களேன், கோபமாக இருக்கக்கூடிய காளி, நம்ம முனியப்பன், கருப்புசாமின்னு சொல்கிறோமில்ல, அந்த சாமியெல்லாம் ஊருக்கு வெளியில் எல்லை சாமிகளாக நமக்கு காவல் புரியக்கூடிய தெய்வங்களாக வெளியில் தான் கோவில் வச்சுருப்போம். ஊருக்குள்ளே அதிகம் வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம உக்கிரமான தோற்றமுடைய காளியோட வடிவமோ, ஹனுமன்லையே பார்த்திங்கன்னா உக்கிரமான வடிவம்லாம் இருக்குது, அதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. நடராஜர் சிலையோ படமோ வீட்டில் வைக்கக்கூடாது. ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்களோட சிலை படம் இதை தான் நம்ம வீட்டில் வைக்கணும். அதே போல் நான் சொன்ன மாதிரி சிவலிங்கம் வச்சு கும்பிடலாம். ஆனால் அந்த லிங்கம் கட்டாயம் கட்டை விரலை விட பெருசாக நீங்கள் வச்சு கும்பிடாதீங்க. உடைந்த சிலை படம் இதெல்லாம் பூஜை அறையில் இருந்ததுன்னா அதை உடனடியாக வெளியில் தூக்கி போட்டுருங்க. அது இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, சங்கு வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு இதெல்லாம் வச்சு எல்லாருமே நம்ம சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த சங்கை குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே, அதாவது ஒரு 7-8 சங்கு 10 சங்குன்னெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அதிக சங்கு இருப்பது அசுபமாக கருதப்படுது. உடைந்த சங்கும் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த உடைந்த சங்கு இருந்ததுனாலும் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணும். அடுத்தது பூஜை அறையில் காய்ந்து போன பூக்கள், தேவையில்லாத இரும்பு பொருட்கள், சில்வர் ஜாமா இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை அப்புறப்படுத்திடுங்க. வீட்டில் எதிர்மறை ஆற்றல் தங்குவதற்கு அது வழிவகுக்கும். அடுத்தது இந்த தண்ணி வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரம், நீர் நிரப்பப்பட்ட கலசம் நம்ம தெய்வங்களோட இருப்பிடமாக கருதணும். இப்போ ஒரு நீர் நிரப்பப்பட்ட கலசம் எப்போவுமே பஞ்சபாத்திரம் சுவாமிகிட்ட நம்ம வச்சுருப்போம். அந்த பஞ்சபாத்திரம் தனியாக வச்சுக்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு செப்பு பாத்திரம், அதாவது கலசத்தை எடுத்துக்கிட்டு அதில் நீர் நிரப்பி அதில் 1-2 மல்லிகை அல்லது செம்பருத்தி பூ இதை போட்டு அந்த நீரில் என்னுடைய குலதெய்வமே, எனக்கு நீ எங்கே இருக்கேன்னு தெரியல, உன்னை பார்க்க முடியல, இந்த நீரில் நீ எழுந்தருள வேண்டும், என் வீட்லையும் எனக்கும் எப்போதும் என் குடும்பத்துக்கும் துணையாக இருமா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியில் துளி பச்சை கற்பூரம் போட்டு மா இலை இருக்குன்னா மா இலை வச்சு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா கூட போதும். அதில் ஒரு தேங்காயை வைங்க. தேங்காய்லாம் வைக்கலை, மா இலைலாம் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல. அந்த தண்ணியில் கொஞ்சம் பூ, ஏதாவது ஒரு 2 பூவை போட்டு அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் போட்டு அது மாதிரி வைங்க. அதில் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பு நாணயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாணயத்தில் உள்ளே போட்டு வைங்க. ஏன்னா தாமிரத்தில் சாத்வீக அலைகளை உருவாக்கும் திறன் மற்ற உலோகங்களை விட அதிகம். அந்த குவளையில் எழும் அலைகள் வளிமண்டலத்தில் நுழையுது. அதனால் ஒரு தெய்வ சக்தியானது நம்ம வீட்டில் பரவுது. செப்பு பணத்தை
அந்த கலசத்தில் போட்டு வைக்கிறப்ப அந்த வளிமண்டலத்தில் நுழையக்கூடிய தெய்வீக ஆற்றல், அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நுழையுது இல்லையா, அது நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்கும். அடுத்தது, வீட்டில் வந்து வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலில் வந்து கட்டாயம் சந்தனம் வந்து மேலே வைங்க. இது வந்து குளிர்ச்சியின் சின்னமாக சந்தனம் கருதப்படுது. அதனால் பூஜை அறையில் சந்தன கட்டை எப்பவுமே இருக்கணும். சந்தனம் வந்து அந்த வேல் மாதிரி உருவம் உள்ள பொருட்களுக்கு நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அந்த வேலெல்லாம், முருகனோட வேல் வந்து அதீத சக்தி உடையது. அதன் மேலே வந்து நம்ம சும்மா வெறும் இதாக இருக்கக்கூடாது. அதனால் சந்தனத்தை வந்து நல்லா வந்து அந்த வேலோட மேல் பகுதியில் வைங்க. இதில் இருந்து வரக்கூடிய நறுமணமானது, அந்த சந்தனத்தில் இருந்து வரக்கூடிய நறுமணமானது வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் பரவுவதை தடுக்கும். பூஜை அறையில் அன்னபூரணி சிலை, சங்கு, வலம்புரி சங்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு புனிதமான பொருட்களாக கருதப்படுவது. அதற்கு அடியில் மஞ்சள் கலந்த அக்ஷதை, பச்சரிசியை நீங்கள் எப்பவும் போட்டு வச்சுருக்கணும். வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கண்ணாடி அவசியம் வச்சுருக்கணும். ஆனால் அந்த கண்ணாடி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது, ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. இந்த சதுரமாக இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்கு இல்லையா, சின்னதாக, அதை வச்சிங்கன்னா கூட போதும். அதில் நம்ம மஞ்சள் குங்குமம் அந்த மேலே அந்த ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் வச்சிருக்கணும். ஏன்னா இந்த கண்ணாடியில் வந்து தெய்வத்தோட உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட உருவமும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிப்பதால் அவர்களோட அருளும் ஆசியும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும். அப்படின்னா அந்த கண்ணாடியில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு நீங்கள் தீப தூப ஆராதனை நீங்கள் எப்பெல்லாம் சாம்பிராணி காட்டுவீங்களோ அப்போ அந்த கண்ணாடிக்கும் காட்டணும். இந்த கண்ணாடியை இப்படி நம்ம முறைப்படி வழிபடும் போது தான் நம்ம வீட்டில் தெய்வீக அருளானது நிறைஞ்சி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் நீங்கள் தங்கத்தால் விளக்கு வச்சுருந்தாலும் சரி, வெள்ளியால் விளக்கு வச்சுருந்தாலும் சரி, விலையுயர்ந்த குத்து விளக்கு எத்தனை பயன்படுத்தினாலும் சரி, ஒரே ஒரு அகல் விளக்காவது டெய்லி சாமிக்கிட்ட ஏற்றி வைங்க. பஞ்சபூத சக்தியை உடையது இந்த அகல் விளக்கு. சுவாமி படங்களுக்கு முன்னாடி இந்த குபேர பானைன்னு சொல்லுவாங்க, சின்னதாக கூட இப்போ ஆன்லைனில் கிடைக்கிது. அதில் வந்து அரிசி, பருப்பு, பச்சைக்கற்பூரம், ஏலக்காய், காயின், 5 ரூபாய் காயின், இது போன்ற மங்கள பொருட்களை வச்சு அந்த குபேர பானையை வைக்கணும். இந்த பஞ்சபாத்திரம் கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கணும். அது ஒருபோதும் காலியாக இருக்கக்கூடாது, அதே போல் ஒருபோதும் குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதில் 1-2 துளசி, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் இது மாதிரி வாசனை பொருட்களை போட்டு தான் வைக்கணும். இது மாதிரி செய்யும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்ல ஒரு தெய்வத்தன்மையும் அந்த பூஜை அறையில் நிறைஞ்சி இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.